அருள்மிகு புட்லூர் மதுர ராமாபுரம் கிராமத்தில் எழுந்திருக்கும் பூங்காவனத்தம்மன் என்கின்ற அங்காள பரமேஸ்வரி ஒவ்வொரு வருடம் ஆடி மாதம் 5 வாரங்கள் அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி கூழ் ஊற்றி கடா வெட்டி கும்பம் படைக்கிறது வழக்கமாக பண்ணிட்டு வரோம். இத்திருக்கோவில் பொறுத்த வரையும் நம்ம அம்பாள் பொறுத்த வரையும் நிறமாச கர்ப்பிணியாக இருக்கிறதோடு குழந்தை பாக்கியத்துக்கு முக்கியத்துவமாக கருதப்படுறது. குழந்தை பாக்கியம் ஈரத்துணியோடு கோவிலை 11 முறை சுற்றிட்டு வாரத்தில் முதல் வாரத்தில் கட்டிங்கிற புடவையில் முந்தானியை கிடிச்சு இப்போ எல்லாருமே தொட்டில் கட்டுறாங்க. தொட்டில் வாங்கி கட்டிட்டு அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு கணவன் மனைவி 2 பேருமே அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு அம்பாள் பாதத்தில் படத்தை வச்சு வாங்கி இந்த நந்தி திரண்டை உட்காந்து கொடிமரத்தாண்ட உட்காந்து சாப்பிடணும். அவங்க 9 வாரம் வரணும். அம்பாளுடைய அருள் பெற்ற பேர் கன்சீவ் ஆன பேர் அம்பாளுக்கு 5ஆம் மாதம் 5 வகையான சாதம், புடவை, ஜடை, மாலை, வளையல், மஞ்சள், குங்குமம், சந்தனம், பன்னீர், தேங்காய், வெத்தலை பாக்கு, பூப்பழம் எல்லாமே எடுத்துட்டு வந்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு 250-300 சீமந்தம் வரதால கோவில் கூட்டத்தை கட்டுப்படியாத இப்போ ஆன்லைன் டிக்கெட் ஆகிட்டாங்க. இப்போ வளைகாப்புக்கு 15 நாளைக்கு முன்னாடியே திருக்கோயில் புக் பண்ணாதான் அந்த டேட்டில் அவங்களுக்கு எந்த டேட் பண்ணுறாங்களோ அந்த டேட்டில் புக் பண்ணிட்டு அந்த டேட்டில் எடுத்துட்டு வரணும். இப்போ அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. கூட்டங்கள் வளர வளர அதிகமாக வந்துட்டு இருக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆந்திராவிலேருந்து தான் நிறைய பேர் வராங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் இங்கே வந்தால் கண்டிப்பாக குழந்தை பிறக்கும்னு எல்லாருக்குமே நம்பிக்கை. இந்த ஆடி மாதம்னா இங்கே நிறைய கூட்டம் இருக்கும். நம்ம முன்னாடியே வந்தால் சீக்கிரமாக சாமியை பார்த்துன்னு பொறுமையாக பார்த்துன்னு போகலாம். நம்பிக்கையோடு வந்தால் கண்டிப்பாக இங்கே குழந்தை இருக்கு. 3 வாரம் இல்லை 5 வாரம் வருவாங்க. எங்கள் மருமகளுக்கு பண்ணோம், அப்புறம் எங்கள் அண்ணன் மருமகளுக்கு பண்ணோம், இப்போ எங்கள் தம்பி மருமகளுக்கு இன்னைக்கு சீமந்தம் பண்ணுறோம். 5ஆம் மாதம் நிறைவேறிதான் இருக்கு. நாங்கள் அரக்கோணத்துலேருந்து வரோம். நாங்கள் இந்த கோயிலுக்கு நாங்கள் ரெகுலராக வந்துன்னு தான் இருக்கோம். நாங்கள் இந்த கோயிலில் எல்லா சக்தியும் நிறைவேறுது. நம்மளுக்கு அம்மா எல்லாமே நிறைவேற்றி கொடுப்பாங்க. ஆமாம், நிறைவேற்றிருக்காங்க. எனக்கு குழந்தை எல்லாம் இருந்தது. இங்கே தான் குழந்தை பிறந்தது, பையன் பிறந்தது எனக்கு. அதே மாதிரி எல்லாமே நிறைவேறுது. உடம்பும் நல்லா இருக்கு. நம்மளுக்கு அம்மா கிட்ட வர சொல்ல எல்லாமே நல்லா இருக்கு. வாரம் நாங்கள் வந்துட்டு தான் இருக்கோம் தவறாம. எனக்கும் குழந்தை பிறந்திருக்கு. இன்னொரு குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டு வேண்டுதல், என் தம்பி கல்யாணம் ஆகணும்னு வேண்டுதல், அதுவும் கூடிய சீக்கிரத்தில் நடந்துரும். ஓட்டம் டாஸ் ஆகுது. மாதம் போய்கிடும். அம்மா கிட்ட எல்லாம் பாட்டுன்னு போய்கிடும். நல்லா நன்னுங்குது. லட்சணமாக நடக்கணும். பசங்கள்லாம் நல்லா இருக்கணும். அம்மா நல்லா இருக்கணும். அதே போதும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.